வீடே பேலஸ் மாதிரி இருக்கு. டாக்டர் ராணி மாதிரி இருப்பாளோ? லெட்ஸ் see. டாக்டர் ஸ்ருதி 100க்கு 99%. அபிராம் 100%. உள்ள வர சொல்றீங்களா? கூடாதுனா கிளம்பிடுவீங்களா? Just 42 seconds please. 42 செகண்ட்ஸா? சொல்லுடா. ஏய், உன்னோட என்கேஜ்மென்ட் டேட்டும் என்னோட கல்யாண டேட்டும் ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. என்னடா ஸ்ருதியை பாத்துட்டியா? அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசிட்டியா? இல்ல ஜஸ்ட் பாத்துர்க்கோம் அவ்வளவுதான். அப்புறம் எப்படின்னு கேக்குறியா? எங்க கல்யாணம் எப்பவோ சொர்க்கத்துல நிச்சயமாயிடுச்சு. ஆனா குடும்பம்ன்ற நரகத்தை இங்க தான் நடத்தி ஆகணும். சரி, ஸ்ருதி எப்படி இருக்கா? ஜஸ்ட் ஆவரேஜ். என் அளவுக்கு கலர் இல்ல. சரி, என்ன பண்றது? உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய், கண்ணுக்கு தெரியற கலர் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா. ஆனா மனச புரிஞ்சுக்கிற பொண்ணு கிடைச்சிட்டா லைஃப் லாங் நீ சந்தோஷமா இருக்கலாம். சரி, ஸ்ருதி கலரா தானே இருப்பா? பாரு, ஆக்சுவலி உள்ள வாங்க. ஏய், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். வீடு சூப்பரா இருக்கு. யார் கட்டினது? மேஸ்திரி. யார கட்ட சொன்னாங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அமர்னு சொல்லிருப்பேன். எங்க ஒரு வார்த்தையில இவ்வளவு வித்தியாசம் இருக்குமா? ஒரு வார்த்தையில வாழ்க்கைய மாறுங்க. வாங்க மேல போலாம். என்னது அதுக்குள்ளே வா? ஹலோ, என்னுடைய வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள் இருக்குங்க. இன்னும் அதை ஆரம்பிக்கவே இல்ல. தம்பி, நான் கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வார்த்தையில வாழ்க்கைய மாறிடுன்னு. ஒண்ணு இல்ல, வீட்ல யாரும் இல்லையா என்ன? யாரையுமே காணோம். யாரும் இல்ல. என்னது அமர் கூட இல்லையா? அமர் மட்டும் இல்ல, என்டையர் ஃபேமிலியே கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? மேபி நாளைக்கு ஈவினிங். அமர் டூ? ஆஃப் கோர்ஸ். அப்படின்னா நான் ஒரு வேலை பண்றேங்க. அமர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். Okay, நீங்க அந்த மாதிரி டைப்பா? ஹலோ, நான் ஒன்னும் அப்படி சொல்லுங்க. அதாவது வீட்ல தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட போய் இப்படி என்ன பாக்குறதுக்காக தானே வந்தீங்க? பேசுங்க. என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன மாதிரி ஃபுட் பிடிக்கும், என்ன மாதிரி ஹை ஹீல்ஸ் போடுவேன், என்ன பியூட்டி பார்லருக்கு போவேன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன பைக் இருக்கு, பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு, மனசுல என்ன இருக்கு, எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உட்கார்ந்து பேசினா தானே யாரு எப்படின்னு தெரியும். ஓகேன்னு தோணுச்சுன்னா காஃபி குடிப்போம், இல்ல காலி கப்ப கழுவி வச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட நல்ல பிளேஸ் டைம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஹனுமான் பக்தரா? ஏன் எதுக்கு அப்படி கேட்டீங்க? அங்க அவர் மலையை கீழே இறக்கி வைக்கல, நீங்க பேக கீழே இறக்கி வைக்கல. ஓஹோ, வாங்க பேசலாம். மழை ஆரம்பிச்சிருச்சு, நீங்களும் ஆரம்பிங்க. ஓகே. என்ன ஆக்சுவலா சூப்பர் கிரேட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு சிம்பிளா இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். என் பேர் அபிராம். எல்லாருமே என்ன செல்லமா அபின்னு கூப்பிடுவாங்க. படிச்சது டிகிரி, பண்றது ஆட் பிலிம்ஸ். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சிஸ்டர் உங்க பிரதர் தேவோதரன்லாம் கல்யாணம் கூட பண்ணிக்க முடிவு எடுத்துட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். நான் ஆக்சுவலி ஆர்ட் பிலிம் ஷூட்டிங்காக லொகேஷன் பார்க்க இங்க வந்திருக்கேன். எப்படி நீ அவ்வளவு தூரம் போயிருக்கேன்னு சொல்லி என்னோட சிஸ்டர் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணதுனால உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஷூட்டிங்கா? யார் யார் வந்திருக்காங்க? ஹீரோ யாரு? எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? ஹலோ, இது சினிமா ஷூட்டிங் இல்ல, ஆட் பிலிம். இதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்க மாட்டாங்க. கான்செப்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன கான்செப்ட்? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. நீங்க புரியுற மாதிரி சொன்னா ஏன் புரியாது? சொல்லுங்க. உங்க இஷ்டம். இமேஜின் 2 கேரக்டர்ஸ். ஒன்னு நீ, இன்னொன்னு நான். ஒரு அழகான நதி. அந்த நதிக்கு ஓரமா ஒரு மரத்து மேல உட்கார்ந்து ஒரு கேரக்டர் மரம் வெட்டிட்டு இருக்கான். Oh shit! What the beep? ஐயோ ஐயோ. என்னுடைய கோடாலி தண்ணியில விழுந்துருச்சு. பாவம், அதுக்கு நீச்சல் கூட தெரியாது. காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? ஓ காட், ப்ளீஸ் சேவ் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் டு சம்திங் காட். நான் தான் கங்கம்மா. கங்கம்மாவா? அம்மா, பிச்சைக்கார மாதிரி ஏன்டா கூப்பிடுற? சாமி முன்னாடி வேண்டது மாதிரி தெரியல. மேட்டர் என்னன்னு கரெக்டா சொல்லு. அம்மா, அந்த கோடாலி எங்களுக்கு பரம்பரையா வந்த சொத்து. அது இப்ப தண்ணியில விழுந்து போச்சுமா. நான் இப்ப என்ன பண்றதுமா? டோன்ட் ஃபியர், ஐ அம் ஹியர். இதோ உன் கோடாரி. டேக் திஸ் ஒன். இது என்னது இல்ல? அப்படின்னா இத பாரு. நோ, திஸ் இஸ் நாட் மைன்.
யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. என்னோடது பேசிக் மாடல். திஸ் இஸ் சில்வர். அப்படியா? அப்ப இத பாரு. திஸ் இஸ் என்னோடதுமா. தேங்க் யூ. வெல் டன் பக்தா. உன் நேர்மையை பார்த்து வியக்கிறேன். என்னோட கிஃப்டா இந்த கோல்டன் ஆக்ஸியை வச்சுக்கோ. அம்மா குடுக்கறதும் குடுக்குறீங்க. அது ஏதோ சொல்லுவாங்களே, ராம் ஜுவல்லர்ஸ் தங்கம் கொடுக்கலாம்ல. அப்படி என்னப்பா அதுல ஸ்பெஷல்? அதுல என்ன இருக்கா? ராம் ஜுவல்லர்ஸ் சொன்னாலே பியூரிட்டி, குவாலிட்டி, ஆல்பார் முத்திரை கூட இருக்கும் அதுல. அதுக்கு மேல நம்பிக்கையின் அடையாளம் கூட. அப்போ நான் போட்டிருக்க இந்த ஆபரணங்கள்லாம் ஜூஜூபி. கான்செப்ட் எப்படி இருக்கு? ஆவரேஜா இருக்கு. அப்படின்னா நான் நினைச்ச கான்செப்ட். காஃபியா டீயா? காஃபி. ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னா? ஸ்ட்ராங்னா ஒரு கப் பால், 2 ஸ்பூன் காஃபி பொடி, சுகர், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்ப கிச்சன் கீழே இருக்கு, எனக்கும் சேர்த்து போட்டு வாங்க. நான் செடிக்கு தண்ணி ஊத்தணும். செடிக்கு தண்ணி ஊத்தணுமா? வெளியில மழை பெய்யுது, செடிக்கு தண்ணி ஊத்த போறேன்றீங்க? ஏன் குழந்தை பிறந்துட்டா குடும்பம் நடத்தாம விட்டுருவீங்களா என்ன? இதுவும் அந்த மாதிரி. ஓய். காஃபி குடிக்கணும்னு டைரக்டா கேட்க வேண்டியதானே. எதுக்கு இந்த டிராமா எல்லாம்? என்னங்க குழந்தைங்களுக்கு உட்வார்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களா? செடிங்களுக்கு ஜலதோஷம் புடிச்சிரும்னு மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன். ஆஹா, செடிங்களுக்கு பதிலா அந்த மெடிசனை நீங்க எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹியர், டேக் இட். வெரி ஸ்வீட். ஐ நோ. தேங்க் யூ, தேங்க் யூ. ஹே, நான் காஃபில அதிகமா சுகர் போட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ, ஆமா, காஃபி போடும்போது மனசுல என்ன பத்தி நினைச்சீங்களா? அப்படி கேட்டா அது வந்து என்னாச்சு? எதுவுமே நினைக்கலையா? சொல்லணும்னா நிறைய நினைச்சேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ருதி ரொம்ப நல்ல பேரு, ஆனா அது உங்களுக்கு சூட் ஆகல. ஆயுர்வேதிக் டாக்டர் சுத்தமா சூட் ஆகல. இருந்தாலும் என்ன பண்றது? யூ ஆர் இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரைலர் பார்த்து மோசம் போயிடாதீங்க. மொத்த படத்தையும் பார்த்தா தான் தெரியும். ஓஹோ, ஆமா. நீங்க என்ன மோதிரத்தை டாலர் மாதிரி கழுத்துல போட்டிருக்கீங்க? நல்லா இருக்கா? ஓகே. ஆக்சுவலா இது என் தாத்தா மோதிரம். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே இறந்துட்டாரு. சூப்பர். அது வந்து உங்க தாத்தாவுடைய ஞாபகம் வச்சிருக்கறனால சூப்பர்னு சொன்னேன். ஆக்சுவலா இதை உருக்கிரலாம்னு சொன்னாங்க. நான் தான் ஒத்துக்கல. இது தங்கமா பார்க்காம ஒரு ஞாபக அர்த்தமா பார்த்தேன். நினைவுகளை விட விலை மதிக்க முடியாதது லைஃப்ல என்ன இருக்கு? ஸ்ருதி, உங்களை ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா? ஏன் லேட் பண்றீங்க? கேட்டுருங்க. அம்மா, அந்த போட்டோல அமர் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு யாரு? அதுக்குள்ள சந்தேகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? உங்க சிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த பொண்ணு தெய்வம் கொடுத்த தங்கச்சி, என் கசின் சிஸ்டர். ஓ, ஐ அம் ரியலி சாரி. உங்களுக்கு உங்க தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும் போல. பாசம் இல்லங்க, என் உயிர். இந்த உலகத்துல எனக்காக யாராவது இருக்காங்கன்னா அது அவ மட்டும்தான். லவ் ஃபெயிலியர் ஆகி வாழ்க்கை எப்படி போகுமோங்கிற நிலைமையில நான் இருக்கும் போதெல்லாம், வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதும் தோக்குறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் மனுஷனா மாத்திட்டா. உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? காஃபி கொடுக்கும்போது கம்பெனி கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்ப வாங்க, கம்பெனி கொடுக்கறேன், கப்ப கழுவிடலாம். பேட்டிங் பண்ணும்போது தான் பார்ட்னர்ஷிப் கொடுக்கணுமே தவிர அவுட் ஆனதுக்கு அப்புறம் எந்த பிரயோஜனமும் அப்படியே இல்ல. நின்னுட்டு இருந்தா வேலை நடக்காது. வரேன். உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. மார்னிங்ல இருந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இப்ப வரைக்கும் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தோணல உன்கிட்ட எனக்கு. ஓஹோ. ஆனா இப்ப உன் கதையில ட்விஸ்ட் கிடைச்சிருக்கு. அது சரி, அந்த பொண்ணு யாரு? எதுக்கு கை விட்டுருச்சு? அந்த பொண்ணை ஞாபகப்படுத்தாதீங்க. அவளை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. கைவிட்டு போனதுனால கோவம் இருக்கலாம். ஹலோ, எனக்கு கோவம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பொண்ணை பத்தி பேசுறது ரொம்ப தப்பு. இல்ல, உன் பிளாஷ்பேக் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீ பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவ, உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன ஆச்சு, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா சப்போஸ் நம்ம 2 பேருக்கும் ஃபியூச்சர்ல சண்டை வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிரும். எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஐயோ, ஃபுல்லாலாம் சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் எப்ப மீட் பண்ணீங்கன்னாது சொல்லு. அவ எனக்கு வெட்டிங் கார்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டிருந்தா. ஓஹோ, லவரியே வெட்டிங் கார்டு கொடுக்க கூப்பிட்டாளா? சூப்பர். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபுல்லா சொல்றியா? சாரி, அவளை நினைக்க கூட முடியல. ஓகே ஓகே, நீ அவளை மனசுல நினைச்சிட்டு சொல்லாத. அவ பிளேஸ்ல சன்னி லியோனை மனசுல வச்சுட்டு சொல்லு. லவ் ஸ்டோரி சொல்லும்போது யாராவது அவங்கள நினைப்பாங்களா? நான் ஓகேவா?
என் கண்ணை பார்த்து என்ன உன் மைண்ட்ல வச்சுட்டு சொல்லு. அவ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். லாங் ஹேர், பியூட்டிஃபுல் ஸ்மைல், ஃபேண்டாஸ்டிக் ஐஸ். நான் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம். அவ லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும். தர்ம தரிசனத்துக்கு பெரிய கியூ இருக்கும். 50 ரூபா டிக்கெட்டுக்கு சின்ன கியூ. 500 ரூபா கொடுத்தா கர்ப்ப கிரகத்துக்கே போலாம். அதுவே 5000 கொடுத்தா வீட்டுக்கே கடவுளை கொண்டு வருவாங்க. ஆனா லைஃபையே முழுசா கொடுத்தாலும் இந்த பொண்ணுங்க நம்மள காக்க வச்சுதான் பார்ப்பாங்க. ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஜஸ்ட் 3 hours. நேரத்தை கோயில்ல கழிக்கிறது புண்ணியம் தானே? நம்ம ஒருத்தங்களுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. வரப்போறவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னு அர்த்தம். விஷயம் தெரியுமா? எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி எனக்கு தெரிஞ்சது உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு. ஹே, இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க? நல்லா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க. கைகளுக்கு மருதாணி, நகத்துக்கு பாலிஷ், மேக்கப், ஹேர் ஸ்டைல், ஜொலிக்கிற. ஆனா உன்னோட அந்த சிரிப்பு தான் என் மனச குத்தி என் உயிர் எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன கோவமா? இருக்கு, ஆனா உன் மேல இல்ல. அப்ப கல்யாணத்துக்கு வரலாம்ல? நீ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா? ஏன் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடணுமா? செருப்பு நம்மளதுதான், ஆனா அதை வீட்டுக்கு வெளியே விட்டுருவோம். ஆனா அது நமக்கு துணையா நம்மள சுமந்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தும். அதுக்கு வீட்டுக்குள்ள எனக்கு உன்னுடைய லைஃப்ல ரெண்டுத்துக்குமே என்ட்ரி இல்ல. லவ் பண்றதுக்கு மட்டும் நான் உனக்கு ஓகே, ஆனா கல்யாணம் மட்டும் ஹார்ட்லி வெல்கம். ஹார்ட்ல இருக்கிற ஒருத்தனை தூக்கிட்டு ஹார்ட்லி வெல்கம்னு வெட்டிங் கார்டை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வர சொல்லி சொல்றேன். அதுக்கு பதிலா வெட்டிங் கார்டை கொடுத்துட்டு என் கல்யாணத்துக்கு வராதன்னு சொல்லியிருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். அபி, நான் கிடைக்கல நீ தேவதாஸ் மாதிரி ஆயிடாத. தேவையில்லாத ஐடியா கொடுக்கறதுக்கு மட்டும் தயாரா இருங்க. ஆமா, ஆக்சுவலா உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆசை தானே. எங்களை மாதிரி பசங்களா தாடி வளர்த்துக்கிட்டு கையில பாட்டில பிடிச்சிட்டு ரோடெல்லாம் சுத்துறா ரொம்ப ஹாப்பி. அது எதுக்குன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட என் லைஃப்லயும் ஒரு தேவதாஸ் இருக்கான்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு. போடா. ஹே, ஹார்ட் டு பெட்ரூம், இது ரெண்டுத்துல இருந்து பசங்களை எப்பயுமே வெளியே அனுப்பாதீங்க. இதுக்காக நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண போறது நீங்க தான். அப்ப நானே போறேன். என் காதல் ஒரு கனவு மாதிரி கலைஞ்சிரும்னு நான் எப்பவுமே நினைச்சு பார்த்ததில்ல. காதலிச்ச பொண்ணை மறக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறா. அவளோட நினைப்புல இருந்து, மனசுல இருந்து, வாழ்க்கையில இருந்து என்னை எடுத்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இந்த புனிதமான கங்கை நீரால கழுவி அனுப்புறேன். என்னுடைய நினைவுகளை அழிச்சிட்டு அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணு கடவுளே. ஈவினிங் 4 o'clock வந்துரு. ஏன் வேலை பார்க்கறதுக்கு யாரும் இல்லையா என்ன? சாக கிடக்கிறவனுக்கு துளசி தீர்த்தம் கொடுக்கற மாதிரி கடைசியா முத்தம் கொடுத்துட்டு கிளம்புறியா? ஏ மஹி, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்.
ஆல் தி பெஸ்ட். இறந்து போய்கிட்டு இருக்க என்னுடைய காதலுக்கு அதுதான் கடைசி மூச்சு. செல்வத்துக்கு மகாலட்சுமி, கல்விக்கு சரஸ்வதி, ஆனா காதலுக்கு யாருமே இல்ல. என்னோட லைஃப்ல வைஃபா இருப்பான்னு நினைச்சேன். அவளோட லைஃபை தேடிக்கிட்டு போயிட்டா. ஹே, டிவில என்னோட ஃபேவரட் ஹீரோட படம் போடுறாங்க. வா பார்க்கலாம். கம்.